மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துலேயும் மற்றவங்கள அடக்கி ஆண்டு தான் பழக்கம். அதே நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் எந்த காலத்துலேயும் மற்றவங்களுக்கு அடங்கி ஒடுங்கி போய் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் சரி, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதியான குரு உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினாலும் சரி, திருமணத்திற்குன்னு வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதற்கு தேவையான கடன் அப்படின்றதும் உங்களுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். கனிவான கவனத்திற்கு. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருங்க. முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.